ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காமாட்சி சங்கர காமகோடி சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காமாட்சி சங்கர காலடி சங்கர. பக்தர்களே, இது உங்கள் பக்தி நேரம். நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன். பக்தி நேரத்திலே காஞ்சி பெரியவர் மகான் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகளின் மகிமைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய அவர் வாழ்ந்த காலத்திலே நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார். அதிலே ஒரு சில அழகிய தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்ள இருக்கிறேன். அதிலே முதல் அற்புதம் அவர் நிகழ்த்தியது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர். அவர் எப்படின்னா, ரொம்ப அழகா ஒரு டாபிக் எடுத்தோன்னா அந்த டாப்பிக்கில் அவ்வளோ அழகாக பேசி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி மக்களுக்கு அதை புரியும் வகையிலே எடுத்து சொல்வதில் மிகப்பெரிய கெட்டிக்காரர். அப்போ என்ன பண்ணுறார், அவர் என்னதான் இருந்தாலும் திறமை என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கூட அதிர்ஷ்டம் என்ற ஒரு தேவதை உங்களுடன் இருக்க வேண்டும் இல்லையா, அதோடு குரு கடாட்சமும் வேண்டும். அவர் மகா பெரியவர் ஒரு வாட்டியை சந்திக்கிறாரு. மகா பெரியவருக்கு அவரை நல்லா தெரியும். இந்த மாதிரி நல்லா சொற்பொழிவு பண்ணுவார், நல்ல அற்புதமாக ஒரு பெரிய மேதாவிலாசம் கொண்டவர். ஏதோ ஒரு சின்ன அவருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்டோன் தடை, அந்தளவு அவர் பெருசாக ஆன்மீகத்தில் ஜொலிக்க முடியல. பார்க்குறாரு, பெரியவாட்ட சொல்கிறா, இவ்வளோ நன்னா எனக்கு போடத்தான் நல்ல பேர் வருது, எல்லாம் நல்லா இருக்குன்றா, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஷர் எனக்கு இல்லை அப்படின்றார். உடனே அவர் அந்த காலகட்டத்தில் லௌகீக விஷயமாகவும் ரொம்ப கொஞ்சம் சிரமத்தில் இருந்தார். அப்போது அவர் மகா பெரியவாளை பார்க்கும்போது, என்னடா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மகா பெரியவா புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். இந்த மாதிரி இறைவனை பற்றி தான் பேசின்னு இருக்கோம். இறைவன் தான் சோதனை பண்ணுறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. இப்போ ஒரு 15 நாளைக்கு உனக்கு ஒரு வேலை ஒன்று வரும், நீ அந்த வேலையை ஒத்துக்கோ, வேண்டான்னு சொல்லாத, நீ போய் பண்ணு. என்ன, உனக்கு இன்னும் பணம் அதில் வராது, நீ அந்த 15 நாள் போய் அந்த கோயிலில் போய் உன்னை காண்டாக்ட் பண்ணுவா, அந்த கோயிலில் போய் நீ போய் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்று, உனக்கு நல்ல ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு. இவர் வந்துடுறாரு. சரி, நம்ம பெரியவாட்ட ஒன்று கேட்கலாம் போனால் அவர் நமக்கு இது மாதிரி சொல்கிறார். சரி, மகா பெரியவா சொல்லிட்டா இனிமேல் நம்ம அதுக்கு மேலே மீறப்படான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு 2 நாளில் அவரை தேடி ஒரு 5 பேர் வராங்க. ஐயா, இந்த மாதிரி எங்கள் கோயிலில் கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம், ரொம்ப எங்களால் பணம்லாம் எதுவும் தர முடியாது, ஒரு 15 நாள் நீங்கள் அந்த கும்பாபிஷேகத்தில் நீங்கள் மக்களுக்காக சில நல்லதுகளை எடுத்து சொல்லணும், எங்கள் ஊருக்கு அது ரொம்ப தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி குடும்பரா, பணம் எல்லாம் நாங்கள் எதுவும் தர முடியாது. உடனே இவர், என்னடா, ஆமாம் மாப்பிரியா சொன்ன மாதிரியே வந்துடுது, சரி போவோம், கடவுள் மேலே பாரத்தை போட்டுப்போம். அதுக்குள்ளே இவருடைய மனைவி, என்னங்க 15 நாள் கூப்பிட்றாங்க, வெளியூர் வேறு, பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க, எப்படிங்க குழந்தைங்களை வச்சு சமாளிக்கிறது? உடனே, இல்லைம்மா, எல்லாம் பெரியவா மேலே பாரத்தை போட்டுருக்கோம்மா, நம்ம பார்த்துப்போன்னு சொல்லி போகிறார். ஒரு பியூட்டி பாருங்கள், பெரியவரோட மகிமை. இவர் அந்த கோயிலுக்கு போகிறாரு. ஃபஸ்ட்டு முதல் நாள் சொற்பொழிவு ஆரம்பிக்கிறார். 2 பேர், 2 பேர் தான் சொற்பொழிவை கேட்க, யாருமே இல்லை. முதல் நாள் 2 பேர், 2ஆவது நாள் அதே மாதிரி 2 பேர், 3ஆவது நாள் 2 பேர், 4ஆவது நாள் 2 பேர், 5ஆவது நாள் 2 பேர். கூட்டமே வரல. அந்த ஊர்லேருந்து யாருமே வரல அவர் பேச்சை கேட்கறதுக்கு. இத்தனைக்கும் அவ்வளோ சொற்பொழிவு, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. என்னடா பெரியவா சொன்னோம், நம்ம பண்ணோம், இவ்வளோ ஒரு சிக்கலாக இருக்கே, வரவே மாட்டேங்கிறாங்க. வந்தால் தானே ஒரு 5-6 பேருக்கு தெரியும், நம்ம இது மூலமாக கொஞ்சம் நமக்கு ஒரு நல்லது நடக்கும்னு அவர் அந்த மாதிரி கணக்கு போடுறார். அப்போது 10 நாள் ஆகிடுது. அது 2-3 பேருக்கு மேலே கூட்டமே இல்லை கோவிலில். உடனே கோயில்காரர் கூப்பிடுறாரு, என்னங்க இது பிரச்சனை,
கும்பாபிஷேகம் ஆச்சுன்னீங்க, மண்டலாபிஷேகத்துக்கு வரைக்கும் கூட யாருமே வரமாட்டாங்களா? என்னங்க இது? இல்லைங்க எங்களுக்கே தெரிலங்க, ஆச்சரியமாக இருக்குது, யாருமே வரமாட்டேறாங்க. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நானே பார்க்குறேன், ஒத்தனையும் காணோம், என்னன்னு தெரியலையேங்க. சரிங்க நம்ம பேசுவா, நீங்கள் இன்னும் 5 நாள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் 15 நாளும் சொல்லி முடிக்கிறாருங்க. சொல்லி முடித்து அதே மாதிரி கூட்டமே இல்லை. மனசு ரொம்ப வருத்தம் இருக்குது. என்னடா நம்ம அவ்வளோ தூரம் ஊர்லேருந்து வந்திருக்கோம். இது நான் என்ன ரீசன் சொல்ல வரேன் பாருங்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் இதை உணரணும். ஆக்சுவலாக 2 பேர் கேட்டிருக்காங்க. சிவபெருமான் கேட்டிருக்காரு, அம்பாள் கேட்டிருக்கா, வேறு யாருமே கேட்கல. என்ன இது, நமக்கு உண்டி ஏன் இந்த மாதிரி நடக்கிறது? அப்படி என்ன நம்ம வந்து அவ்வளோ பெரிய பாவம் பண்ணிக்கமா லைஃப்பில், இந்த மாதிரி நான் எங்கேயுமே உணர்ந்தது இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பிரசங்கத்தை முடிச்சுட்டு ஊருக்கு வராரு. திருப்பி வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வழக்கம் போல் தான் சொன்னேனே, பணம் தரமுடான்னு சொல்லிட்டாங்க. ஊருக்கு போகிறதுக்கு கொண்டு சும்மா ஒரு கவரில் போட்டு கொடுக்குறாங்க. இவர் எடுத்து வந்துடுறாரு. வந்துட்டு ஒய்ஃப் கேட்குறா, என்னண்ணா எப்படின்னா போச்சு? உடனே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. இப்படி மேலே திங்க் பண்ணிகிட்டே இருக்கார். பெரியவா சொன்னால், நான் போனேம்மா கோயிலுக்கு. அந்த கோயிலுக்கு போனால் 2 பேர் தான்மா வந்தாங்க ஒரு நாளைக்கு. 2 பேருக்கு மேலே ஆளே இல்லைம்மா. நானும் அந்த 2 பேர், கோயில் தர்மகர்த்தா அவங்களோட ஒரு 2 பேர், அப்புறம் சிவபெருமானும் பார்வதி, வேறு யாருமே இல்லைம்மா. 15 நாளும் இதே தான்மா கதை. என்னன்னே புரியல எனக்கு. இத்தனைக்கும் நான் அவ்வளோ நல்லா ரொம்ப அழகாக நான் சொற்பொழிவு ஆட்டினேன், என்னன்னு தெரில. உடனே ஒய்ஃப் சொல்கிறா, சரி விடுங்கண்ணா, பெரியவா சொல்கிறா, நம்ம போனோம் பண்ணிட்டோம், நம்ம கடமை முடிஞ்சது, நீங்கள் நன்னா பண்ணிட்டேன், இதுக்கு மேலே ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு படுக்கிறார். படுத்துட்டு மறுநாள் காலையில் எழுந்துக்கிறாரு. சரி ஒய்ஃப்ட்ட சொல்கிறாரு, எனக்கு மனசு தெரிலம்மா, நான் திருப்பி போய் மகா பெரியவாளை ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஞ்சிபுரம் வர்றார். வந்தால் மகா பெரியவா வந்து அப்போ தான் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டுருக்கார். ஏன்னா ரெகுலராக அவர் பூஜை பண்ணுறது சிவனுக்கு பண்ணிட்டுருக்காரு. இவர் இப்படி ஓரமாக அப்படி கையை கட்டு உட்காந்துருக்காரு. முடிஞ்ச உடனே, வாடா போயிட்டு வந்தியா, நல்லபடியா முடிச்சுட்டு வந்தியா, எப்படி பிரமாதமா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் ஆசீர்வாதத்தில் போயிட்டு வந்தேன், ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. ஆனால் என்னென்னா பெரியவா 2 பேர் தான் வந்தா, அந்த கிராமத்தில் இருக்கிறவா, வேறு யாரும் இல்லை, சிவபெருமானும் பார்வதியும் தான் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் என் சொற்பொழிவை அப்படின்னு அவர் சொல்லிட்டு, டேய் அங்கே இவர் இருக்கார் பார், அவர் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்றார். நேராக வரார். வந்த உடனே, நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, நீங்கள் கேட்ட சொற்பொழிவாளர் இவர் தான், பேசிக்கோங்க. டேய் அவர் இலங்கையிலேருந்து வந்திருக்காரா, உன்னுடைய சொற்பொழிவு வேணுமா 1 மாதத்துக்கு, என்ன லௌகிகன்னா என்னன்னா பேசிக்கோ, உன்னை வந்து ஊருக்கு கூட்டு போய்ட்டு 1 மாதம் கோயிலில் சொற்பொழிவு பண்ணிட்டு நீ பேசிட்டு அவள் என்ன லௌகிகம் தரவோ வாங்கிட்டு நீ ஊருக்கு வந்துடு அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு அப்படியே ஷாக்கு, தூக்கி வாரி போடுறது. என்னடா இது, பெரியவா சொன்னால் நீ அந்த கோயிலுக்கு போயிட்டு வா, எல்லாம் நல்லபடியாக நடக்குன்றாரு. இப்போது முதல் முறையாக நான் வந்து ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறேன், இலங்கையிலேருந்து புக் பண்ண வந்திருக்கான்றா பெரியவா, இது எப்படின்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிக்கும்போது, என்னடா யோசிக்கிற, இப்போ 15 நாள் நீ பண்ணி என் சொற்பொழிவு, அந்த 2 பேரில் ஒருத்தர் இவர் தான்டா அவங்க கேட்டது. அதை உன்னை கிட்டக்க வந்து பார்க்கல, உன்னோட 15 நாள் உன்னோட சொற்பொழிவை கேட்டுட்டு உன்னை தான் புக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கே வந்தாடுறா. அதுதான் நீயும் அதே எதேச்சியாக இங்கே வந்த பார்த்த, உனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, போ ஜமா, இனிமேல் நல்ல காலம் தான் உனக்கு லைஃப்பில் அப்படின்னு ப்ளஸ் பண்ணுறாரு. அப்போது ஐயோ எனக்கு என்ன சொல்லிட்டு பொல அழுது அவருக்கு சொற்பொழிவு ஆற்றவர் வந்து அப்படியே மாபெரியவா காலில் சாஷ்டாகமாக நமஸ்காரம் பண்ணுறாரு. அவர் ஏந்துடுறா. 2 பேர் தான் கேட்குறாங்க, 2 பேர் தான் கேட்குறாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியே. இந்த 2 பேரோட 10,000 பேரோட 1,00,000 பேரோட ஒரு சொற்பொழிவை 15 நாளும் என்னுடைய அப்பா சிவபெருமானும் அம்மா பார்வதியும் கேட்டிருக்கடா. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்னடா வேணும். இந்த 15 நாளும் நீ கொடுத்த அற்புதமான சொற்பொழிவை, அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்த ஆரம்பதேன்னு என் தாய் காமாட்சியும் சந்திரமௌலீஸ்வரும் கேட்டிருக்காடா உன்னுடைய சொற்பொழிவை.
அதை கேட்டு தான் இப்போ உன்னை நாடு விட்டு நாடு போய் உன்னை வந்து பிரசங்கம் பண்ண சொல்கிறா. நீ போகிற இடத்துல எத்தனை கூட்டம் இருக்குதுன்னு கூட்டத்தை கணக்கு போடாத. ஆத்மார்த்தமாக நீ செய்கிற வேலையை எப்பவுமே செய்ய. யாருமே கேட்கலாம், உள்ளே இருக்க தெய்வம் இருக்கு பாரு, அது கேட்டுட்டு இருக்கு உன்னுடைய. இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நான் வந்து பாட்டு பாடுறேன், பக்தி பாடல் பாடுறேன், ஒரு இடத்துக்கு போகிறேன் பாடுறதுக்கு, அங்கே கூட்டமே இல்லை அப்படின்னா நான் ஃபீலே பண்ண மாட்டேன். ஏன்னா நம்முடைய பக்தி பாடலை அந்த தெய்வம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தெய்வத்திനും மேலானவங்களும் யாருமே கிடையாது உலகத்தில். கூட்டம் இருந்தால் சந்தோஷம், கூட்டம் இல்லையா கடவுளுக்கு பாடுறோன்றதை நம்ம திங்க் பண்ண. அதைத்தான் மகா பெரியவர் பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறார். கூட்டத்துக்காக நீ பேசாத, கூட்டம் வரலையே கைத்தட்டல் வருமே, உன்னுடைய அற்புதமான அந்த தமிழ் அழகை இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். இறைவன் தான் கேட்கணும். இவங்கெல்லாம் கேட்டு கைத்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இறைவன் அதை கேட்க இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறார், இனிமே எந்த கோயிலுக்கு நீ சொற்பொழிவு ஆற்ற போனாலும் கூட்டம் இல்லை, யாரும் வரல அப்படிலாம் பேசவே கூடாது. கூட்டத்தை பார்த்து பேசவும் கூடாது. இன்றைக்கி 100 பேர் இருக்கா இப்படி பேசலாம், 10 பேர் தான் இருக்கான் இப்படி பேசுனா போதும். அதுதான் எங்கள் அப்பா வீரமணி சாமிட்டையும் மகா பெரியவா சொல்லுவா, வீரமணி, இந்த ஜென்மத்தில் பக்தி பாடலுக்காக இறைவன் உன்னை படைச்சிருக்கான். அதனால் நீ வந்து 10 பேர் இருந்தாலும் உன் சங்கீதம் ஒரு மாதிரி தான் இருக்கணும், 2000 பேர் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். 2000 பேருக்கு ஒரு சங்கீதமும் 10 பேருக்கு ஒரு சங்கீதமும் நீ பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி, அந்தளவு என்னுடைய தந்தையார் வீரமணி சாமி போகும்பொழுதெல்லாம் மகா பெரியவா வந்து அந்த மீனாட்சி அம்மன் பாட்டை பாட சொல்லுவாள். கவிக்குஞ்சிர பாரதி, என்னுடைய கொள்ளு பாட்டனார் கவிக்குஞ்சிர பாரதி இது மீனாட்சி அம்மன் பாடலை பாட சொல்லுவார். எதுக்கு சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் வந்து நமக்கு கூட்டம் இல்லை, இது இல்லை அப்படிலாம் இருக்கக்கூடாது. தெய்வம் என்று ஒரு நமக்கு மேலான ஒரு சக்தி இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தெய்வம் நம்முடைய அற்புதமான சொற்பொழிவையோ பாடல்களையோ அது கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது ஆசீர்வாதம் செய்தால் அதற்கு மேல் ஒரு நிகரான ஆசைகள் எதுவுமே இல்லை. 15 நாள் இவர் போய் பண்ணார், 10 பைசா கிடையாது. ஆனால் அந்த 2 பேரில் ஒரு ஆள் வந்து ஃபாரின்லேருந்து வந்து இவருடைய பிரசங்கத்தை கேட்டு இவரை அந்த தன்னுடைய ஆலயத்தில், கண்ட்ரியில் இருக்கிற ஆலயத்தில் புக் பண்ணி 1 மாதம் கொடுத்து அவருக்கு ஒரு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு தொகையை அவர்கிட்ட கொடுத்து மெட்ராஸ்க்கு அமுச்சு வச்சாங்க. என்ன ஒரு மகிமை பாருங்கள். மகா பெரியவாருடைய அற்புதங்களில் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமாக வந்து கருதப்படுறது. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் வாழும் தெய்வமாக இருந்தார். அத்தனை மகோன்னதம் தியானங்கள், அத்தனை ஸ்லோகங்கள், அத்தனை மந்திர புஷ்பங்கள், அத்தனை அபிஷேகங்கள், எவ்வளோ அபிஷேகம் சந்திரமௌலீஸ்வருக்கு தன் கையால் பாலால் அபிஷேகம் பண்ணது, எத்தனை யாத்திரை பாத யாத்திரை நடந்து. பாத யாத்திரை வந்து அவரை மாதிரிலாம் யாருமே நடந்தது கிடையாதுங்க. மகாராஷ்டிராலேருந்து தமிழ்நாடு நடந்தே ஒருவர். அந்த மாதிரி ஒரு மகானை பற்றி பேசுறதுக்கே பாக்கியம் பண்ணிடும். ஏன்னா இது வந்து எப்படின்னா, அந்த மாதிரி தன்னை வருத்தி கொண்டு தெய்வமே 24 மணி நேரமும் எனக்கு தெய்வம் தான் எல்லாமே, சாக்ஷாத் கடவுள் தான் அப்படின்னு தியானத்தில் இருக்கிற குரு நமக்கு ஒரு நல்லதை செய்யும் பொழுது, நல்லதை சொல்லும் பொழுது கண்டிப்பாக நடந்தே தீரும். வாழ்க்கையில் மாற்றங்கள் எக்கச்சக்கமாக உண்டாகும். அதுக்கு என்ன நம்பிக்கை? குரு நம்பிக்கை. குரு நம்பிக்கை வேண்டுமென்று கூறிய புருஷோத்தமன், குறைகளை கலந்திடவே பாசமாய் வந்திட்ட குணவாளன், கற்பகத்தருவாமவன் காமதேனு ரட்சகன், தேனாக இனித்துவிடும் எங்கள் காஞ்சி மகா பெரியவரின் உன்னதமான மகிமைகள். என் தாய் நமக்கெல்லாம் பெரியவள் காஞ்சி காமாட்சி அன்னையின் பாதத்திலே எத்தனை மகிமைகள் அவர் நடத்தியிருக்கிறது. இது ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அற்புதம் தான் நான் சொன்னேன். இன்னும் நிறைய பார்க்க போகிறோம் அவர் செய்த அற்புதங்கள். அதுதான் நான் சொன்னேன். அதாவது ஜாதி மதம் பாராமல் அவர் செய்த உதவிகள் ஏராளம். அத்தனை புண்ணியங்க, அவ்வளவும். அதாவது அவரை பார்த்தா அந்த ஒளி இருக்கு பாருங்க, அந்த ஒளி நம்ம மேலே பட்டாலே நமக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். இன்றைக்கி பாருங்கள், எல்லாருமே வந்து வீட்டில் ஒரு நல்ல கல்யாணம்,
ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்னா முதல் பத்திரிகை காஞ்சிபுரத்தில் தான் கொண்டு போய் வைப்பாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சாநித்தியம், அப்பேற்பட்ட ஒரு சோல், டிவைன் சோல் டு த கோர் சுப்ரிமசி க்ளோஸ் டு த காட். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒரு உண்மையான பரிபூர்ணமான ஆத்மா கடவுளுக்கு மிக அருகாமையில் இருக்கும் ஒரு அற்புத ஆத்மா. ஏன்னா இறைவனே சிந்திச்சுட்டு இருக்கிற ஒரு 24 மணி நேரமும் தபஸில் இருக்கிற ஒரு குருவோட ஆசீர்வாதம் நம்ம கிடைச்சா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. இப்படியாக காஞ்சி பெரியவர் மகிமை வந்து அத்தனை ஆற்றொன்னா வாயால் அப்படி சொல்ல முடியாதவங்களுக்கு அவ்வளவு மகிமைகள் ஏற்படுத்தியிருக்காரு. இதில் வந்து நம்முடைய புரட்சித் தலைவர் மாண்புமிகு மறைந்த தமிழக முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மகாபெரிவா அப்போ வந்து 1984 வந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டது. அப்போது மகாராஷ்டிராவில் இருந்தார் மகாபெரிவா. அங்கே வந்து ஒரு யாகத்துக்கோ ஒரு வேள்விக்கோ அங்கே போயிருக்கா, அங்கே இருக்கா. எம்ஜிஆர் என்ன ஃபீல் பண்ணார்னா, மகாபெரிவா பாதம் தமிழ்நாட்டில் பட்டுதுன்னா திருப்பி இந்த வறட்சிலாம் போயிடும், தமிழ்நாடு சுபிக்ஷமாயிடும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்து மகாராஷ்டிராலேருந்து வந்தார் மகாபெரிவா. நடையாக வந்தாருங்க, பாம்பேலேருந்து நடந்தே வந்தார் சென்னைக்கு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பேர்பட்ட ஞானிகள், பேர்பட்ட மகான்கள் எல்லாம் அவ்வளவு தபஸ் பண்ணி அவ்வளவு வைப்ரேஷன் உருவாக்கின பூமி இது. அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு சக்தி. அதுதான் மகாவிஷ்ணு வந்து நாரதர் கேட்பார், 9 அவதாரம் முடிச்சிட்டிங்க, 10வது அவதாரம் இப்போ கலி நடந்துட்டுருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா படோடாபம் பந்தா வெட்டி பந்தா இதுக்கெல்லாம் தான் பயங்கர ஒரே ஆடம்பரம், உண்மையான திறமைசாலிகள் ஒதுக்கப்படுகிறார்கள், போலியும் ஆடம்பரமும் தான் விழுகின்றன, எங்கே பார்த்தாலும் அதர்மம் தலைவிரித்தாடுகிறது. அப்போது விஷ்ணு சொல்வார், கவலையே படாங்க, கலியுகத்தில் அந்த மாதிரி நடந்தால் கூட அதுக்கு பேலன்ஸாக அவ்வப்போது மகான்களும் ரிஷிகளும் பிறப்பார்கள், அவ்வப்பொழுது நல்ல தர்ம சிந்தனையுடைய மகான்கள் தோன்றி உங்களுக்கெல்லாம் நல்ல வழிகாட்டுவார்கள் என்று கூறுவார் மகாவிஷ்ணு. அதுதான் இந்த கலியுகத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவர் நம்பிக்கைக்குரிய மகாகுரு ஜெகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரியார் சந்திரசேகரேந்திர சுவாமிகள் அவர். எப்படி ஷிரடி சாய்பாபா, எப்படி ரமண மகரிஷி, எப்படி சேஷாத்ரி மகரிஷி, எப்படி விஸ்ரீ சாமியார், இந்த மகான்கள் போலவே நம்முடைய காஞ்சி பெரியவரும் பேர்பட்ட ஒரு மிகப்பெரிய மகோன்னதமான தெய்வ கடாட்சம் பெற்றவர். அந்த சந்திரமௌலீஸ்வரர் அபிஷேகம் பார்க்கறதுக்கே காஞ்சிபுரத்தில் வந்து அவ்வளோ கூட்டம் கூடும். ஏன்னா அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அந்த அபிஷேகம் பண்ணும்போது, சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணும்போது. அவர் அதுவும் இப்படி கையை கட்டி இப்படி நிஷ்டில் இருப்பார் பாருங்க. அந்த தியான காட்சியை பார்க்கும் பொழுதே நமக்கெல்லாம் வந்து அந்த அருள் டைரக்டாக நம்ம மேலே பட்டா மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். அதுதாங்க, அதாவது தெய்வம் மனுஷ ரூபேன, கடவுள் வந்து இந்த மகான்கள் மூலமாக நம்மக்கிட்ட வந்து இந்தா கெட்டியாக பிடிச்சிக்கோ, வாழ்க்கையில் நல்ல அமைதி வேணுமா, வாழ்க்கையில் நல்ல ஒரு லைஃப், பீஸ்ஃபுல்லான லைஃப், ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப், இதெல்லாம் வேணுமா உனக்கு, இவரை புடி, இந்த குரு கால புடி. தெளிவு குரு மேனியின் காணுதல் ஆகும். அந்த சிந்தை வந்து சிந்தனை, தர்ம சிந்தனையும் நம்முடைய வாழ்வியல் புனிதமும் என்றும் கெடாமல் இருக்க இந்த மாதிரி குரு பின்னாடி நம்ம போகும்பொழுது அத்தனை நன்மைகளும், அந்த பேட் வைப்ரேஷன் வாழ்க்கையில் நான் சொல்லுவேன் தெரியுமா, ஒரு கெட்ட எண்ணம் பிடித்த மனிதர்கள், உங்களை பார்த்து பொறாமைப்படும் ஜீவராசிகள் அனைத்தும் அப்படியே விலகி ஓடும். அப்படியே நீங்கள் வந்து உங்களுடைய பாதையிலே கரெக்டாக போங்க. இன்றைக்கி சொல்கிறேன், டைவர்ஷன் எக்கச்சக்கமாக வரும். எப்போ வரும்? ஒரு மனிதனுக்கு செல்வம் சேரும்பொழுது டைவர்ஷன் வரும். அப்போ தான் நீங்கள் அந்த பாத்தில் கரெக்டாக போகணும். பணம் வரும்போது தான் அகம்பாவம் வரும்,
அகம்பாவம் வரும்பொழுது அடுத்தவனை காயப்படுத்தணும், அடுத்தவனை மதிக்கக்கூடாத ஒரு குணம் வரும். மனித நேயம் நம்மக்கிட்ட போகும். அதெல்லாம் போகாமல் பேலன்ஸ் பண்ணி வாழணும். அதுதான் லைஃப். அதுதான் கடவுள் உனக்கு ஒரு டெஸ்ட்டு. நீ அந்த கடவுள் அந்த செல்வத்தை உனக்கு அளிக்கும் பொழுது நீ எத்தனை பணிவுடன் அதே மாதிரி மாறாமல் இருக்கிறாயோ அந்த செல்வம் உன்னிடம் என்றும் தங்கும். உன்னுடைய ஆட்டிடியூடு, உன்னுடைய பாடி லாங்குவேஜு இதெல்லாம் மாற அந்த செல்வமும் உன்னை விட்டு சீக்கிரம் போயிடும். ஸோ இதை மனதில் ஏற்றிக்கொண்டு அற்புதமாக வாழ்க்கை வாழ காஞ்சி பெரியவர் இந்த மகிமையை அற்புதமாக பார்த்தோம். நாளைக்கு மற்றும் ஒரு சூப்பரான ஒரு மகிமையோடு உங்களை நான் பார்க்க போகிறேன். இதில் இப்பொழுது நான் சொன்ன தகவல்கள் அனைத்துமே யான் கேட்டு படித்து உங்களுக்கு சொல்லும் அற்புதமான தகவல்கள். இதை நீங்கள் ஒன்றே கேட்கலாம், இதெல்லாம் சார் நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா? அப்படியா? விதண்டாவாதமான பேச்சுக்கு இங்கே இடம் கிடையாது. மகாபெரியவர்களின் மகிமைகள் அத்தனை அவர் உயிருடன் இருக்கும் பொழுது இத்தனை அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். ஒரு குருமகா தான் கடவுள்னு அவர் எந்த இடத்துலையும் சொல்லலைங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. இறைவனின் தூதுவனாக உங்களுக்காக நான் கடவுளிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன். நமக்காக அதே தான் ஷிரடி சாய்பாபா. கலியுகத்திலே இன்று தத்தாத்திரேயராக பாபா அவர்களை விஞ்ஞாபனம் செய்து நாம் எல்லாம் வேண்டுகிறோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்து ஒருவனுடைய நோயை தீர்த்தார் சாய்பாபா. அது மாதிரி குருமார்கள் என்பவர்கள் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு மெசஞ்சர். இப்போ நம்ம சொல்கிறோம் தெரியுமா, டைரெக்டாக நீங்கள் ஆஃபீஸர் எப்படி பார்ப்பீங்க? முடியாது. அவரை பார்த்துட்டு தான் நீங்கள் போவீங்க. அந்த மாதிரி தான் இறைவன் என்னும் மிகப்பெரியவரை அன்றாட வாழ்க்கையில் உழன்று கொண்டிருக்கும் நாம் முற்றும் துறந்த ஞானி மூலமாக கடவுளை காணுதல் என்பதோடு இந்த அற்புதமான பக்தி நேரத்தில் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் வீரமணி கண்ணன். இது உங்கள் பக்தி நேரம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.